இந்த வேகன்சி வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைக் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன் தான். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்க, இல்லை ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லிமிடெட். இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லிமிடெட் பாலக்காடில் இருக்குது, கேரளா பாலக்காடில் இருக்குது. இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு 6 வேக்கன்சிக்கான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லிமிடெட் அப்படிங்கிறது சிபிஎஸ்சி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இதுக்கு கீழே இருக்கிற ஒரு கம்பெனி இது. அட்வர்டைஸ்மெண்ட்டு அவங்க ஓப்பன் பண்ணது May 31. அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா July 5, 2025. ஸோ இந்த முக்கியமான விஷயம் வந்து July 5க்குள்ளே நீங்கள் ஹார்ட் காப்பி வந்து அவங்களோட அட்ரஸ்க்கு போகிற மாதிரி போஸ்டர்லேயோ கொரியர்லேயோ ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டோ அனுப்பணும். அதுதான் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஆன்லைன் அப்படின்னும் போது உட்காந்த இடத்துல அப்ளை பண்ணிடலாம். பட் இது ஆஃப்லைன் அப்படின்றதுனால அவங்களோட வெப்சைட்டு போயிட்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபில்அப் பண்ணி அட்டாச்மெண்ட்ஸ் வச்சு அவங்களோட அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சி விடணும். அது வந்து டெட்லைன் வந்து July 5, 2025. அதே மாதிரி 6 வேக்கன்சி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒரு வேக்கன்சி தான். லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E6லேருந்து E1, E2, E3ன்ற E6 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜர் பிளான்ட் ஆப்ரேஷன், இது E6ல் வருது. ஒரே ஒரு வேக்கன்சி தான். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 57 இயர்ஸ், 2,40,000 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சீனியர் மேனேஜர் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸு, இது E4ல் வருது. ஒரே ஒரு வேக்கன்சி தான். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 47 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து மேக்ஸிமம் வந்து 2 lakhs வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியர் டிசைன் அண்ட் இன்ஜினியரிங் அசம்பிளி, இது E2ல் வருது. ஒரே ஒரு வேக்கன்சி தான். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 38 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 1,60,000 வரைக்கும் சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4th பொசிஷன் பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஜினியர் டிசைன் அண்ட் இன்ஜினியரிங், இது E2 கிரேடில் வருது. ஒரே ஒரு வேக்கன்சி தான். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 38 இயர்ஸ். இதுக்கும் பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 1,60,000 வரைக்கும் இருக்கும். சீனியர் இன்ஜினியர் குவாலிட்டி கண்ட்ரோல், இது E2 கிரேடுக்கானது. ஒரே ஒரு வேக்கன்சி தான். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 38 இயர்ஸ், சேலரி அப் டு 1,60,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் E1 கிரேடு, ஒரே ஒரு வேக்கன்சி. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35 இயர்ஸ், 1,40,000 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே ப்ரொஃபஷனல் வித் ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் இந்த குவாலிஃபிகேஷன் வந்து இந்த வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் வேணும், என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பொசிஷன் E6ல் இருக்கிற அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜர். இவர் BE பிடெக் மெக்கானிக்கல் ஆர் எம்டெக்கு வித் MBA ஆர் PG டிப்ளமோ படிச்சிருந்தா அது ஒரு டிசைரபிள் குவாலிஃபிகேஷன். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்ட்ரோல் வால்வ் இண்டஸ்ட்ரியில், இல்லை 3 இயர்ஸ் வந்து HOD டீம் லீட் இன் மேனுஃபேக்சரிங் மெஷின்ஸ் அண்ட் அசம்பிளிஸ். ஸோ இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த ஒர்க் பண்ண கம்பெனி வந்து 50 crores மேலே டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனியாக இருக்கணும். ஸோ இவங்க வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸு சீனியர் மேனேஜர் E4 கிரேடு. இதில் வந்து CA ICAA CMA படித்த கேண்டிடேட், எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 13 வருஷம் ஃபினான்ஸ் ரோல்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. 50 crores மேலே டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் இன்ஜினியரிங் அசம்பிளியில் இன்ஜினியர் போஸ்ட்டு E2 கிரேடு. இவங்க BE பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா போதும்.
5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் இன்ஜினியரிங்கில் முக்கியமாக கண்ட்ரோல் வால் வந்து இல்லை கண்ட்ரோல் வால்க்கு ஈக்குவலான ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா டிசைன் இன்ஜினியரிங், சீனியர் இன்ஜினியரில் டிசைன் இன்ஜினியரிங் E2 கிரேடு. இதுக்கு பிஇ பிடெக் மெக்கானிக்கல் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். கண்ட்ரோல் வால்ஸ்லையோ இல்லை அதுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் மெக்கானிக்கல் படிச்சிருக்கணும். சீனியர் இன்ஜினியர் குவாலிட்டி கண்ட்ரோல் E2 கிரேடுக்கு பிஇ பிடெக் மெக்கானிக்கல் படிச்சிருக்கணும். 5+ இயர்ஸ் வந்து கஸ்டமர் இன்ஸ்பெக்ஷன் அண்டு கண்ட்ரோல் வால்வ்ஸு இல்லை பட்டர்ஃப்ளை வால்வ்ஸு இல்லை பவர் சிலிண்டர்ஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்களுக்கு வேணும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அடுத்தது E1 கிரேடில் வர அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். இவங்க வந்து சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎம்ஏ படிச்சிருக்கலாம். 3+ இயர்ஸ் வந்து டெய்லி அக்கௌண்ட்ஸ் பார்த்தோம் இல்லை டாக்ஸேஷன், இன்வென்ட்ரி காஸ்டிங், பேரோல் இந்த மாதிரி ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 3 இயர்ஸ் இருந்தால் அவங்க வந்து இதில் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு உங்களுக்கு சேலரி பற்றி சொல்லிட்டேன். சேலரி ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் அலவன்சஸ் பர்க்ஸ் வந்து 35% ஆஃப் பேசிக் பேன்னு சொல்லியிருக்காங்க. டிஏ வந்து 48.7% சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்குது, அது 18%ன்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் வந்து ஏர்ன்ட் லீவ் இருக்குது, ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே அவங்க வந்து சேலரி தவிர அதர் பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்ற கேட்டகரியில் பார்க்கும்போது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ் மேன், மைனாரிட்டிஸ், இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்களோ அதுக்குரிய ரிலாக்ஸேஷன் இந்த கேட்டகரிஸ்க்கு உண்டு. அதே மாதிரி அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாவோ இல்லை இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 500 ரூபாய். இது நான் ரீஃபண்டபிள், டிமாண்ட் டிராஃப்டாக தான் எடுக்கணும், ஆன்லைன் பேமெண்ட் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் 250 ரூபாய். இதுவும் டிமாண்ட் டிராஃப்டாக எடுக்கணும், நான் ரீஃபண்டபிள். இப்போ பிடபிள்யூபிடிக்கு நோ ஃபீஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த டிமாண்ட் டிராஃப்டாக நீங்கள் எடுக்கும் போது அந்த டிராஃப்ட் பேயபிள் டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லிமிடெட் அட் பாலக்காடு அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் டிமாண்ட் டிராஃப்டை வந்து நீங்கள் எடுக்கணும் பேங்க்கில். இதை தான் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்ப போகிறீங்க. அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. இந்த கேட்டகரியில் நீங்கள் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. அதை வந்து அவங்களோட கம்பெனி வெப்சைட்டில் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு, நீங்கள் அனுப்புகிற அந்த அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணி உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ண அப்புறம் உங்களோட மெடிக்கல் டெஸ்ட்டு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் மெரிட்டில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் 1 நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் www.ilpgt.com இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போயிடுங்க. அஃபிஷியல் வெப்சைட்டில் இப்போது அட் ப்ரெசண்ட் வந்து மேலே டாப்பில் ஹோம் பேஜில் டாப்லேயே வந்து இந்த வேக்கன்சிக்கான இன்ஃபர்மேஷன் ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிடுது. ஸோ நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த பிரிண்ட் எடுத்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள். முக்கியமாக ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை வந்து அதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அது என்ன கிரேடு எல்லாமே நீட்டாக வந்து ஃபில்அப் பண்ணி அதே மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் அனுப்பிச்சிருங்க. டிமாண்ட் டிராஃப்ட் வந்து ஆல்ரெடி நான் டிமாண்ட் டிராஃப்ட் பற்றி சொல்லிட்டேன். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லிமிடெட், பேயபிள் அட் பாலக்காடு இதில் தான் நீங்கள் டிடி எடுக்க போகிறீங்க. டிடி எடுத்துகிட்டு செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் வைக்கணும். அது குவாலிஃபிகேஷன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஏஜ் ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நீங்கள் என்ன கேட்டகரி, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அட்டாச்மெண்ட்ஸாக வைக்கணும். அதில் செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டுருங்க. இன்டர்வியூ டைமில் நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க, என்ன ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸோ அதுக்கெல்லாம் ஒரிஜினல் வந்து காமிக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. அதில் வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க. நீங்கள் இப்போ எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா அதே கவர்மெண்ட்டு, செமி கவர்மெண்ட்டு, அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் இதாவில் இருந்தீங்கன்னா என்ஓசி வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி இது எப்படி அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னா ஒரு சீல்டு கவரில் கவருக்கு மேலே அப்ளிகேஷன் பார்த்த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை எழுதிடுங்க. எழுதிட்டு நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஆர்டினரி போஸ்டாவோ, ஸ்பீட் போஸ்டாவோ, ரெஜிஸ்டர்ட் போஸ்டாவோ அல்ல குரியர்லேயோ வந்து நீங்கள் அனுப்பலாம்.
கொரியர் ஃபேக்ஸோ இமெயிலோ கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஃபைனல் டெட்லைன் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் அவங்களுக்கு ரீச் ஆகுது 5th ஜூலை 2025 5 PM அவங்களுக்கு வந்து ரீச் ஆகிடணும். ஸோ அட்ரஸ் என்ன அட்ரஸ்க்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா டெப்டி மேனேஜர் P&A இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லிமிடெட், கஞ்சிக்கோட் வெஸ்ட், பாலக்காடு 678623 இதில் தான் வந்து நீங்கள் அனுப்ப போகிறீங்க. அது மாதிரி உங்கள் அப்ளிகேஷன் லேட்டாக போனால் கண்டிப்பாக அவங்க எலிஜிபிலிட்டிக்கோ செலெக்ஷனுக்கோ கண்டிப்பாக எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேஷ்னாலிட்டி இந்தியனாக இருக்கணும். அதே மாதிரி இது வந்து பர்மனன்ட் பொசிஷன், ரெகுலர் ஒர்க்கு. என்ஓசி வந்து இப்போ நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிட்டுருங்களோ அங்கேருந்து என்ஓசி வேணும். அதே மாதிரி இவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன் மீட் அவுட் பண்ணால் மாத்திரம் அப்ளிகேஷன் போடுங்க. ஒருத்தர் ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும். ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் கண்டிஷன் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் வந்து உங்களோட அப்ளிகேஷனை ஃபுல்லாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அதில் ப்ரிலிமினரியாக ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்குது. ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டால் நிறைய அப்ளிகேஷன் போயிடுச்சு, செலெக்ஷனில் ஒரு இது இருக்குது அப்படின்னா தேவைப்பட்டால் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக குவாலிஃபைங் மார்க்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் உங்களை மெரிட்டில் செலக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்டர்வியூ அப்போ நீங்கள் கொடுத்த எல்லா டாக்குமெண்ட்ஸ்க்கான ஒரிஜினலை கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் 3rd AC வந்து ட்ரெயின் ஃபேர் வந்து அவங்க கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் பாலக்காடுக்கு இன்டர்வியூக்கு போகிறதா இருந்தால் அப்போ அதுக்கான நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்பாயின்மெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு கேஸ்ட், கேரக்டர் அண்டு வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சு தான் மேனேஜ்மெண்ட்டோட டிசிஷன் தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொபேஷன் பீரியட் வந்து 1 year. அதே மாதிரி ஜாயினிங் வந்து ஒரு 30 daysக்குள்ளே இருக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் மறுபடியும் சொல்லிடுறேன். ஜூலை 5th 2025 5 PM ஹார்ட் காப்பி பை போஸ்ட்டோ, கொரியர்லேயோ இல்லை வந்துட்டு ஸ்பீட் போஸ்ட்டோ, ரெஜிஸ்டர் போஸ்ட்லேயோ அவங்களுக்கு ரீச் ஆகிடணும். அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் www.ilpgt.com இதில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு நீங்கள் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அவங்களுக்கு அனுப்பலாம். அதே மாதிரி நான் டிடி இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்கேன். அப்ளிகேஷன் வந்து எந்த அட்ரஸ்க்கு போகணும் அப்படின்னா டெப்டி மேனேஜர் P&A இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லிமிடெட், கஞ்சிக்கோட் வெஸ்ட், பாலக்காடு 678623 இந்த அட்ரஸ்க்கு அந்த டெட்லைனுக்கு முன்னாடி ரீச் ஆகிடணும். ஸோ அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ. நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.